ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமங்க. அந்த கிராமத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை. மனைவி இறந்த பிறகு அந்த கணவனுக்கு நடந்த அமானுஷ திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீட்டில் அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் 1990ஆம் காலகட்டத்தில் நடந்த அமானுஷ்யமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வை நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபரான அசோக் அப்படின்றவர் அவங்களோட பாட்டிக்கிட்ட தெரிஞ்சு நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். அசோக்கோட பாட்டி வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் செல்வராஜ், அதுக்கப்புறம் மாரியம்மாள், இவங்க 2 பேரும் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த செல்வராஜுக்கும் மாரியம்மாளுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. ஒரு குழந்தை வந்து 8வது படிச்சுட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு வந்துட்டு 7வது படிச்சுட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த மாரியம்மாள் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்பவே கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த செல்வராஜ் அப்படின்றவர் அன்னைக்கு வேலைக்கு போனார் அப்படின்னா அன்னைக்கே அந்த காசை வச்சு பயங்கரமா ஃபுல்லா போதை போட்டுட்டு வீட்டுக்கு வருவாருங்க. வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இந்த மாரியம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு பயங்கரமா திட்டுறதும், கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறதும், அப்படியே அவங்கள போட்டு அடிக்கிறதும், இந்த பிள்ளைங்க இருக்காங்களா அவங்களோட பெண் குழந்தைகள் அவங்களையும் போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே சித்திரவதைப்படுத்திட்டு இருந்திருக்காருங்க. இந்த மாரியம்மாளும் எவ்வளவோ பொறுத்து பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு தூக்கம் இல்லாமல் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் இந்த குழந்தைகளுக்கு சமைச்சு வச்சுட்டு இவங்க மறுபடியும் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு பண்ண முடியும், வீட்டு செலவு பண்ண முடியும். அந்த காரணத்தினால இவங்களும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரியம்மாள் அந்த செல்வராஜ் கிட்ட எவ்வளோ வருஷம் அப்படியே பொறுத்து பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஆனால் 1990ஆம் காலகட்டத்தில் இவங்களுக்கு ரொம்பவே அந்த அடி வாங்குறதும், அதுக்கப்புறம் அவங்க உடம்புல சத்தே இல்லாத மாதிரி ஆயிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அடி வாங்குறது, அதுக்கப்புறம் காலையில் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து அடி வாங்குறது, இந்த மாதிரி இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்பவே அவங்களும் உடலெல்லாம் இழைச்சிட்டாங்க. அவங்களால அப்படியே அதுக்கப்புறம் அடி வாங்கவே முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படியே இந்த செல்வராஜ் பயங்கரமா போதையை போட்டுட்டு வீட்டுக்கு வர்றாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கும் இந்த மாரியம்மாள் என்ன பண்றாங்கன்னா, கதவை திறந்து விட்டா தானே நம்மளை வந்து அடிக்கிறாங்க, அதனால குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் அப்படியே கத்திட்டு இருக்க முடியுமோ கத்திட்டு வீதியிலே கிடக்கட்டும், நம்ம கதவை திறக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அன்னைக்கு கதவை திறக்காம விட்டுருக்காங்க. அந்த கோவத்துல இந்த செல்வராஜ் என்ன பண்றாருன்னா, அப்படியே பயங்கரமா அவங்களோட கோவத்தை தூண்டுற மாதிரி பயங்கரமா கெட்ட வார்த்தையில திட்டி பார்த்துருக்காங்க. அவங்க கதவை திறக்கல. அப்படியே வெளியே கடந்த ஒரு கட்டையை எடுத்து அப்படியே இந்த கதவை இடிச்சு கதவை திறக்கிறியா இல்லையான்னு அப்படியே இடிச்சுட்டே இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா இந்த கதவும் கொஞ்சம் அப்படியே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மாரியம்மாளும் அந்த கதவை திறந்திருக்காங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி என்ன டெய்லி இந்த சித்திரவதைப்படுத்துற அப்படின்னு அவங்களும் கோவத்தில் பேச, அப்படியே இவங்க 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த கோவத்தில் செல்வராஜ் அப்படியே அந்த கட்டை கையில் வச்சிருந்தார் பார்த்தீங்களா, அந்த கதவை இடிச்சிட்டு இருந்தார். அந்த கட்டையாலேயே மாரியம்மாளை பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்கும் வலி பொறுக்க முடியாமல் அப்படியே தெருவுக்கு ஓடி வந்துட்டாங்க. அதன் பிறகும் விடவே இல்லை. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் தடுத்தும் கூட அப்படியே அந்த மாரியம்மாள் இருக்காங்களா அவங்களோட மண்டையில் ஒரே அடி அடிச்சிருக்காருங்க. அவ்வளோ போதையிலும் வேகமாக ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. அடித்த அடியில் மாரியம்மாள் அந்த மண்டையெல்லாம் ஒட்டஞ்சி அப்படியே ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் வலியில துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வலியில துடிச்சிட்டே இருந்தவங்க அப்படியே கண்ணை மூடிட்டாங்க. மயக்கம் போட்டு தான் கீழே விழுந்திருக்காங்கன்னு அக்கம் பக்கம் இருந்தவங்க நினைச்சிருக்காங்க. அப்படியே இந்த செல்வராஜ் அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே இந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு அந்த அம்மாவை வந்து மயக்கத்துல இருந்து எழுப்பி விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் உள்ளவங்களோட உதவியோட அப்படியே ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. தலையில பலமா அடிப்பட்டதுனால இந்த அம்மா இறந்துட்டாங்க. நிறைய ரத்தம் வேற போயிடுச்சு அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. என்னடா இது இப்படி ஆகி போயிடுச்சே அப்படின்னு அந்த ஊர்க்காரங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க. அப்புறம் இந்த மாரியம்மாளை அப்படியே தூக்கிட்டு போனாங்க இல்லையா அவங்களோட ரிலேட்டிவ், அந்த அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம், அவங்களும் அப்படியே ரொம்ப சோகத்தோடவே மறுபடியும் அந்த மாரியம்மாளோட அந்த சடலத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அப்படியே அடுத்த நாள் காலையில இந்த மாரியம்மாளோட அவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்கும் தகவல் சொல்லணும் இல்லையா, அப்படியே ஆளு விட்டு அவங்களோட ஊரும் பக்கத்து ஊர் தாங்க, ஒரு 4 கிலோமீட்டர் தான். இந்த ஊர்ல இருந்து அந்த 4 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மாரியம்மளோட அவங்களோட ரிலேட்டிவ் அவங்க அப்பா அம்மா எல்லாருக்கும் தகவல் சொல்லி அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனாலும் இந்த செல்வராஜ் அப்படியே இந்த மாரியம்மாளை வந்து அந்த வீதியிலேயே டென்ட் மாதிரி கட்டி அப்படியே இந்த சடலத்தை வெளியே வச்சிருக்காங்க. ஆனா அந்த செல்வராஜ் அவங்களோட வீட்டு திண்ண மேலேயே அப்படியே பயங்கர போதையில, அப்பவும் போதை தெளிஞ்சு எந்திரிக்கவே இல்லை. எல்லாரும் சுத்தி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மாரியம்மளோட அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைகள் இருக்காங்களே, பெண் குழந்தைகள் தானே, அவங்களும் அப்படியே பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இனிமே யாரு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரிய பொண்ணு அழுகுறாங்க. அந்த சின்ன பொண்ணும் அவங்களோட அம்மாவோட முகத்தை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கு. ஆனாலும் அந்த செல்வராஜ் அந்த அழுகிற சத்தம் கேட்டு கூட எந்திரிக்கவே இல்லைங்க. அப்படியே அந்த நல்லடக்கமும் செய்யறதுக்கான இந்த ஏற்பாடும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஊருக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த செல்வராஜை அப்படியே தண்ணியெல்லாம் தெளிச்சு அடிச்சு அப்படியே ரொம்ப கட்டாயப்படுத்தி எழுப்பியிருக்காங்க. எழுப்புனதுக்கு அப்புறமா தான் நல்லா கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தா வீடு ஃபுல்லா ஆளுங்க சுத்தி இருக்கிறாங்க. எதுக்காகடா இப்படி சுத்தி இருக்காங்க, ஒருவேளை நைட்டு நம்ம பயங்கரமா சண்டை போட்டுட்டோமோன்னு நினைச்சிட்டு அப்படியே அந்த திண்ணை விட்டு கீழே இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா அவங்க மனைவி இறந்துருக்காங்க. இறந்ததை பார்த்ததும் இந்த செல்வராஜுக்கு அப்படியே ஒண்ணுமே புரியலைங்க. அப்படியே தானாவே கண்ணுல இருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் அந்த மாரியம்மாள போய் பக்கத்துல நின்று அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அழுதுட்டே இருந்தவர் எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு புரியாமலே அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க அழுது முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த நல்லடக்கம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. அப்பவும் இந்த செல்வராஜுக்கு மனசே இல்லைங்க. எப்படி இறந்துருப்பாங்க, யாருக்கிட்ட கேட்கறது, ஒருவேளை நம்ம தான் ஏதோ பண்ணியிருப்போமான்னு குழப்பத்தோடைய தான் அங்கே அந்த நல்லடக்கம்லாம் செஞ்சுட்டு சுடுகாட்டில் இருந்தும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் அந்த திண்ணையில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் இவங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருமே செல்வராஜ் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த செல்வராஜை அடிக்கவும் செய்யறாங்க. உன்னாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க, இனிமே நாங்க இங்க இருக்க மாட்டோம், நான் எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த செல்வராஜ்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போதாங்க புரிஞ்சிருக்கு, போதையில தான் நம்ம அந்த மாரியம்மாளை கொன்னுட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இந்த செல்வராஜை வந்து அந்த மாரியம்மாளோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரையும் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் வந்து. அதன் பிறகு 2 வருஷம் கழித்து இந்த செல்வராஜோட ரிலேட்டிவ் தாங்க ஜாமீனில் எடுத்துட்டு அப்படியே வெளியே கொண்டுட்டு வராங்க. வெளியே கொண்டுட்டு வந்ததுக்கப்புறமா இந்த செல்வராஜ் நேராக அவங்களோட கிராமத்துக்கு வராரு. வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீடே ரொம்பவே அப்படியே பாழடைஞ்ச மாதிரி, அந்த வீடு 2 வருஷமாக யாருமே பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா, அதனால அங்கங்கே அப்படியே ஓட்டையை விழுந்து அப்படியே தண்ணியெல்லாம் மழை தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு மாதிரி அந்த வீடே பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துட்டு செல்வராஜ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணுறாரு. அப்போதான் இவருக்கு ஞாபகம் வருது, நம்மளோட பெண் குழந்தைகள் எங்கே போனாங்க அப்படின்னு. சரி ஓகே, அவங்களோட மாரியம்மாளோட அந்த வீட்டுக்கு தானே, அவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பார்க்குறாங்க. பிள்ளைங்க என் கண்ணிலே முழிக்காத, என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, அவங்க அப்பாவை பார்க்க விருப்பம் இல்லாமல். அப்படியே வெக்ஸாகி அன்னைக்கு சாயந்தரம் அந்த கிராமத்துலேருந்து 4 கிலோமீட்டரும் நடந்து வர்றாங்க. நடந்து வர்ற வழியில் ஒரு ஒயின் ஷாப், அந்த ஒயின் ஷாப்பில் போயிட்டு மறுபடியும் இவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசை பிடிச்சி அதுக்கப்புறமா பிடிச்சி முடிச்சுட்டு ஃபுல் போதையாகி தான் அந்த வீட்டுக்கு வராங்க. மாரியம்மாள் இறந்து போனாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு. அங்கே வந்துட்டு அன்னைக்கும் அந்த திண்ணை மேலே படுத்துக்கிட்டு அப்படியே உளறிட்டு இருக்கிறாருங்க. உளறிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10-10:30 இருக்கும். அந்த நேரத்தில் வீதியில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஆனால் இந்த செல்வராஜ் மட்டும் உளறிட்டே இருக்கும்போது இவரோட காலு பக்கத்தில் வந்து யாரோ அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே கோபமாக பார்க்குற மாதிரி இருந்திருக்குங்க. இவருக்கு ஒரு உள்ளுணர்வாக தான் இருந்திருக்கு, யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு. அப்படியே மெதுவாக அந்த போதையிலையும் எவன்டா இங்கே வந்து நிற்கிறான் அப்படின்னு கண்ணை அப்படியே திறந்துட்டு மெதுவாக எழுந்து உட்கார்றாருங்க. எழுந்து உட்காரும்போது இவரோட முகத்துக்கு நேராகவே ஒரு உருவம் நிற்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாரியம்மாள் தாங்க. மாரியம்மாளோட அந்த உருவத்தை பார்த்துட்டு இவரே கொஞ்சம் மிரண்டுட்டாருங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்தவங்க எப்படா மறுபடியும் இங்கே வந்து உயிரோட நிற்கிற மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே குழப்பம் கூடவே பயம். அதன் பிறகு அப்படியே அந்த படுத்திருந்தார் இல்லையா, இப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தார் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே பின்னாடி தள்ளி தள்ளி போய் பார்க்குறாருங்க. அப்பவும் அந்த உருவம் அப்படியே மெதுவாக தள்ளி தள்ளி வந்து, எதுக்குடா என்னை கொன்ன, என் பிள்ளைங்களை விட்டு என்னால் இருக்க முடியல, எதுக்கு என்னை கொன்ன, நான் எப்படி செத்தனோ அதை விட கொடூரமாக உன்னை சாகடிக்க தான் போகிறேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்குங்க அந்த ஆன்மா. அப்படியே உயிரோட எப்படி இருந்தாங்களோ சேம் அதே சேரீ கட்டினபடி தான் அப்படியே வந்து மிரட்டி இருந்திருக்காங்க. மிரட்டினதும் ஐயோ நான் ஒன்றும் பண்ணலை, என்னை விட்டுரு,
என்னை விட்டுரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த திண்ணையில அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருந்தவர் ஒரு வழியா அப்படியே தெருவுல வந்துட்டாருங்க. தெருவுல இருந்தும் நேரா ஓடுறாரு, கத்திக்கிட்டே ஓடுறாரு. என்னை விட்டுரு மாரியம்மா, இனிமே நான் இந்த மாதிரி குடிக்க மாட்டேன், இனிமே எந்த தப்பும் செய்ய மாட்டேன், நான் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அவர் கத்துற அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீட்டுக்குள்ள இருந்த மெதுவா அப்படியே ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த ஜன்னலை திறந்து பார்த்திருக்காருங்க. அப்படி பார்க்கும்போதும் இந்த செல்வராஜ் முன்னாடி ஓடிட்டே இருக்காருங்க. பின்னாடி அப்படியே காத்துல பறந்த மாதிரி இந்த மாரியம்மாளோட உருவமும் அப்படியே துரத்திட்டே போற மாதிரி பார்த்திருக்காங்க. அப்படியே செல்வராஜ் ஒரு வழியா அந்த ஊரை அந்த தெருவை தாண்டிட்டாருங்க. தாண்டினதுக்கு அப்புறமா தான் அவரோட சத்தமும் நின்றுருக்கு. நின்னதுக்கு அப்புறம் எங்கடா இவங்க போயிட்டாங்க அப்படின்னு மெதுவா மறுபடியும் அந்த ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே தெருவுல வந்து பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது செல்வராஜ் அந்த தெருவோட லாஸ்ட் எண்ட்ல போயிட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. சரி, ஓகே, அவன் எங்கேயோ கடந்துட்டு போறான், நமக்கு என்ன போகுது அப்படின்னு இவங்களும் பயத்தோட உள்ள ஓடி போய் கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா காலையில விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த நைட்டு பார்த்தாங்க இல்லையா, அந்த நபர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நேற்று மாரியம்மளோட அந்த உருவத்தை பார்த்தேன், அந்த பேயா வந்திருக்கிறா, அந்த செல்வராஜை கொல்லாம விடமாட்டாளாட்டுக்கு அப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அந்த தெருவோட லாஸ்ட் எண்டில் அந்த செல்வராஜ் வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தார் இல்லையா, அப்படியே ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா தான் அங்கிருந்து மெதுவா தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சிட்டு வர்றாரு. எந்திரிச்சு வரும்போதும் அவருக்கு வந்து லேசா மண்டையில அடிபட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் கை காலில் எல்லாம் அடிபட்டுருக்கு. அந்த அந்த வழியோட அப்படியே மெதுவா தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து இந்த திண்ணை மேல படுத்துட்டார். படுத்தவருக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சே, ஒருவேளை அவளாதான் இருப்பாளா இல்ல நம்மளோட கற்பனையா இருக்குமான்னு இவர் அப்படியே திண்ணையில படுத்து அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இது உண்மைதான், கண்டிப்பா அவளே தான் அப்படின்னு இவருக்கு உறுதியாயிடுச்சுங்க. உறுதியானதுக்கு அப்புறமா தான் இன்னுமே பயங்கரமான நிகழ்வு இந்த செல்வராஜுக்கு நடக்க ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் நம்மளோட பிள்ளைங்க நம்மகிட்ட தான் இருக்கணும், நம்ம எப்படியாவது போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தாங்க கிளம்பி போறாரு. அங்க போனோம் அந்த பிள்ளைங்களும் நாங்கள் வரமாட்டோம், எங்க அம்மாவே நீ கொன்னுட்ட, நாங்கள் இனிமேல் வரமாட்டோம், வந்தா எங்களையும் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை அப்படியே உதறி தள்ளிட்டு அவங்களும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அந்த சோகத்துல மீண்டும் அப்படியே நடந்து வராருங்க இவங்களோட வீட்டுக்கு. அன்னைக்கு அவர் குடிக்கவும் இல்லைங்க, அது அப்படியே நேராக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தவர் அப்படியே அவங்களோட வீட்டுக்குள்ள போயிட்டு கட்டில் மேல படுத்திருக்காரு. உள் தபால் போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க போய் படுத்துருந்துருக்காரு. அப்படியே படுத்தவர் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓரளவுக்கு நல்லா இருட்டவும் ஆயிடுச்சுங்க. ஒரு 8 மணி பக்கமா ஆயிடுச்சு. 8 மணிக்கு மேலே தான் இந்த செல்வராஜ் எழுந்திருக்கிறாருங்க. எழுந்து பார்த்தா ஃபுல்லா அப்படியே இருட்டாயிடுச்சு. அவருக்கும் பசியும் ஆயிடுச்சு. என்னடா பண்றது, இப்ப நம்ம என்னடா பண்றது சாப்பாட்டுக்கு அப்படின்னு யோசனையோடய அப்படியே இவங்களோட அந்த கிச்சனுக்குள்ள போறாங்க. ஆல்ரெடி இவர் 2 வருஷமா ஜெயில இருந்திருக்காரு. அங்க அந்த வீட்டுல எந்த ஒரு பொருளுமே இல்லைங்க. அதன் பிறகு அப்படியே மெதுவா வெளியே வராரு. வந்தவர் அவங்களோட ஊருக்கு பக்கத்து ஊர்ல தாங்க ஹோட்டல் இருக்கு, அங்க போயிட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு மெதுவா செருப்பு போட்டுட்டு நடந்து அப்படியே மெதுவா போறாங்க. போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 8:30 9 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு இந்த வீட்டு பக்கம் வராரு. வந்தவர் அப்படியே வீட்டுக்குள்ள கூட போகலைங்க. வீடு வந்து அப்படியே சும்மா தாள் மட்டும்தான் போட்டிருந்தாரு. ஆனா இவர் வந்து பார்க்கும்போது கதவு ஓப்பன்ல இருக்கு. யாருடா வந்து கதவை திறந்திருப்பாங்க, சரி அக்கம் பக்கம் உள்ளவங்க நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கமான்றதுக்காக திறந்திருப்பாங்களா என்னமோ அப்படின்னு அதையும் பெருசுபடுத்தாம அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள போறாருங்க. போயிட்டு அப்படியே உள் தபால் போட்டுட்டு அந்த கட்டில் மேல போய் படுக்கிறாரு. நல்லா தூங்கிட்டாருங்க. நடு ராத்திரி நேரம் இருக்கும், டைம் என்னன்றது சரியா தெரியல. அந்த நேரத்துல இந்த செல்வராஜ் வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்னை விட்டுரு மாரியம்மா, என்னை மன்னிச்சிரு, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கதற சத்தம் அப்படியே அக்கம் பக்கம் உள்ளவங்கள தூங்கவே விடலைங்க. ஆனா இந்த செல்வராஜ் உள்தாப்பால் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி கதறிட்டு இருந்திருக்காரு. யாருமே உள்ள போயும் பார்க்க முடியல. அப்படியே இந்த செல்வராஜ் கத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இவர் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. நடுராத்திரி நேரம் அப்படியே இவரோட மேல யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்திருக்குங்க. மெதுவா கண்ணை திறந்து பார்க்கும்போது இவங்களோட இறந்து போனா அந்த மனைவி மாரியம்மாள் தாங்க இவங்க மேல ஏறி உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்தவங்க சும்மா இல்லைங்க, அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ற மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்காங்க. கழுத்தை நெரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் என்னை விட்டுரு, நான் பண்ணினது தப்பு தான், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறிட்டு இருந்திருக்காருங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்பதான் கேட்டதும் அப்படியே எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்து ஆளுக்கு ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் அப்படியே வந்து பாக்குறாங்க. அந்த கதவு கொஞ்சம் அப்படியே ஓட்டையோட தானே இருந்திருக்கு. இவர் இடிச்சு ஓரளவுக்கு அதுல ஓட்டையும் விழுந்துருச்சுன்னு சொன்னா இல்லையா, அந்த ஓட்டை வழியா பார்க்கும்போது சேம் இவங்களும் பார்த்துருக்காங்க. அங்க அந்த மாரியம்மாளோட உருவம் இந்த செல்வராஜை அப்படியே கொலை பண்ற மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் பார்த்துருக்காங்க.
பார்த்தவங்களுக்கு பேச்சும் வரல. அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வரத்துக்கும் அவங்களுக்கு தைரியம் இல்லை. அப்படியே எல்லாருமே குடுகுடுன்னு அந்த உருவத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவங்க தாங்க. அது அந்த தெருவில் நின்று அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. மெதுவாக அப்படியே அந்த செல்வராஜும் அந்த காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டே மெதுவாக அந்த சத்தமானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுதுங்க. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை இந்த மாரியம்மளோட ஆன்மா வந்து அந்த செல்வராஜை கொண்டிருக்கும், அதனால தான் சத்தம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேற. அப்படியே செல்வராஜ் ஓரளவுக்கு அப்படியே பேசவே முடியாத அளவுக்கு தொண்டை வலியோடு அப்படியே எழுந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த மாரியம்மாளோட உருவம் மெதுவாக அப்படியே வெளியே வர மாதிரி வந்திருக்கு. அந்த கதவை விட்டு வெளியே வந்தது மட்டும் எல்லாருமே பார்த்துருக்காங்க. அந்த தெருவில் நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு 4-5 வீட்டுக்காரங்க, அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. எல்லாருமே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த கதவை விட்டு வெளியே அந்த வாசப்படியில் நின்று அந்த உருவம் டக்குன்னு அப்படியே காணாமலே போயிடுச்சு. எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. இந்தாண்ட தெரு பக்கம் போயிடுச்சா, அந்த பக்கம் போயிடுச்சா, என்ன ஏதுன்னே அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் இவங்க அந்த உருவம் வெளியே வந்தது மட்டும் நல்லா பார்த்துருக்காங்க. அடுத்து உள்ளே இருந்த அந்த செல்வராஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பயமும் ஒரு ஆர்வமும் இருந்திருக்குங்க. மீண்டும் மெதுவாக அப்படியே வாசப்படி பக்கம் ஒரே ஒரு நபர் மட்டும் தைரியத்தை வர வச்சுட்டு போயிட்டு அந்த கதவோட ஓட்டை வழியா பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த செல்வராஜ் கழுத்தை இப்படி பிடிச்சபடி அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் தலையை ஆட்டிகிட்டே இருந்திருக்காரு, எந்திரிக்க முடியாமல். அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த காட்சி வந்து சொல்லியிருக்காருங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்களும் இவன் பண்ணின பாவத்துக்கு இதெல்லாம் தேவைதான், கண்டிப்பாக அவளோட ஆன்மா வந்து அந்த மாரியம்மளோட ஆன்மா வந்து இவனை கொல்லாமல் விடாது, கண்டிப்பாக இவனை கொன்று கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியே எல்லாரும் அவங்கவுங்களோட வீட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரமாக இந்த செல்வராஜ் வந்து கதவை திறக்கவே இல்லை. அப்பவும் பக்கத்தில் உள்ள ஒரே ஒரு நபர் நைட் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே நபர் இந்த தைரியத்தை வர வச்சுட்டு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது செல்வராஜ் கட்டில் மேலே எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்பவே சோகமான நிலையில கொஞ்சம் அழுதுட்டு இருக்கிற மாதிரியும் பார்த்துருக்காருங்க. அப்போதான் நான் பண்ணினது தப்பு தான், நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, இந்த போதையில நான் உன்னை எப்படி அடித்தேன், எப்படி நீ செத்தன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் என்னை இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்துறியே, ஒரேடியே என்னை கொண்டு கூட கூட்டிட்டு போயிரு அப்படின்னு அப்படியே அழுது புலம்பிக்கிட்டே இருந்திருக்காரு கட்டில் மேலே உட்கார்ந்தபடி. அந்த விஷயத்தையும் அப்படியே இந்த நபர் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காருங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே அதையும் பெருசுப்படுத்தலைங்க. எப்படியும் இந்த ஆன்மா வந்து அவன் பண்ணின தப்பு அப்படின்றத உணர்த்ததுக்காக தான் வந்திருக்கும்னு நினைச்சிட்டு அவங்க அதை பெருசுப்படுத்தலை. எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. அப்போதான் செல்வராஜ் அப்படியே மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டும் யாரு கூடமே பேசவும் இல்லைங்க. அந்த தெருவில் உள்ள யார் வீட்டுக்குமே அவர் போகவும் இல்லை. அப்படியே நேராக வெளியே வந்தாரு. குடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டாரு. யார்ட்டுமே பேசவும் இல்லை. அன்னைக்கு நைட்டும் இந்த செல்வராஜோட வீட்டில் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குங்க. யாராவது என்னை காப்பாற்றுங்க, என்னை கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. இதே மாதிரி ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இந்த செல்வராஜ் அலறிட்டே இருந்திருக்காருங்க, கத்திட்டே இருந்திருக்காரு. ஆனால் உள்தாப்பால் போட்டிருக்கிறதுனால இந்த வெளியே இருக்கிற யாருமே போய் காப்பாற்றவும் முடியாது இல்லையா. அந்த காரணத்தினால எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் வந்து வெளியே பார்த்தாங்க. ஆனால் ஒரு வார கணக்காக இவங்க கத்திட்டே இருக்கிறதுனால யாருமே வெளியே வந்து பார்க்கல. அதே மாதிரி டெய்லி நடந்துட்டே இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த செல்வராஜ் வழக்கம் போல உள்ள படுக்கலைங்க, தாப்பால் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள படுக்கல. அன்னைக்கு எப்பவும் போல அப்படியே திண்ணை மேல வந்து படுத்திருக்காருங்க. படுத்த நபர் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு. ஒரு வார கணக்காக தூங்காத காரணத்தினால நல்லாவே தூங்கிட்டாருங்க. தூங்கினவர் அப்படியே ஒரு பக்கமா படுத்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தாண்ட பக்கம் திரும்பி படுக்கலான்னு படுத்து வருதாங்க. அப்படியே திரும்பி படுத்தா இவங்களோட தெரு தெரியும், அந்த வீதி ரோடு தெரியும். அந்த ரோட்ல நேரா இவரோட கண்ணுக்கு படுற மாதிரியே சேம் இந்த மாரியம்மாளோட அந்த உருவம் அங்க நின்று அப்படியே ரொம்பவே கொடூரமா அந்த மாரியம்மாள் அப்படின்றவங்களோட அந்த ஆன்மா வந்து செல்வராஜை முறைச்சி பார்த்துட்டே நின்றுருக்குங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தது. சர்ன்னு அப்படியே இந்த செல்வராஜோட பக்கத்தில் வந்து உட்கார்ந்த மாதிரி இருந்திருக்குங்க. அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் இந்த செல்வராஜுக்கு வாயை பேச முடியாத மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கையும் ஒரு பக்கம் அப்படியே பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. காலும் அவருக்கு சுத்தமாக நகர்த்தவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பவும் இவரால் கத்தவும் முடியல, வாய் பேச முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா. அப்படியே விடிய 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 இந்த மாரியம்மாளோட அன்பும் பக்கத்துலேயே இருந்திருக்குங்க. இவரும் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சு போய் கடந்திருக்காரு. ஒரு 4 மணி பக்கமாக மாரியம்மாளோட ஆன்மா அப்படியே மெதுவாக அந்த திண்ணையிலேருந்து இறங்கி தெருவில் போகிற மாதிரி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு சிலர் வந்து மாடுல வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பால் கறக்கிறதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாட்டம், அந்த மக்களோட புழக்கம் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் தான்
அதுக்கப்புறமா தான் இந்த செல்வராஜுக்கு கொஞ்சம் அப்படியே மனசு நிம்மதியாக இருந்திருக்குங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறாங்க இல்லையா, அவங்களில் ஒருத்தரை மட்டும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வா பக்கத்தில் வான்ற மாதிரி கை செய்கையின் மூலயமா தான், ஒரு கையும் ஒரு காலும் தான் அவருக்கு பக்கவாதம் மாதிரி வந்துருச்சுங்க. ஆனால் ஒரு கை நல்லா வேலை செய்யும். அந்த கையை வச்சு செய்கை மூலயமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சைகை மூலயமா கூப்பிடும் போதும் அந்த நபருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சுங்க. இவன் நல்லா பேசுவானே, ஏன் சைகை மூலயமா கூப்பிடுறான் என்ன அப்படின்னு சொல்லி பக்கமாக அப்படியே நெருங்கி வர்றாங்க. நெருங்கி வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே கை செய்கை மூலியமா தாங்க என்னை கொண்டு போய் உள்ள விடு, என்னை கொண்டு போய் உள்ள விடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. என்னடா இவன் வாயே பேச மாட்டானே, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே அவருக்கு வாய் பேசவே முடியல சுத்தமா. கை செய்கை மூலியமா என்னால பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னடா ஆச்சு இவனுக்குன்னு மெதுவா அப்படியே எழுப்பி உட்கார வச்சு அப்படியே வீட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் அந்த கட்டில் மேலேயும் படுக்க வச்சுட்டாருங்க. படுக்க வச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் புரிஞ்சிருக்கு அவருக்கு அந்த பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னு. சரி என்னடா பண்றது அப்படின்னு இந்த செல்வராஜோட அவங்களோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அப்படியே ஊருக்குள்ள தாங்க இருந்திருக்காங்க. அதே ஊர்ல தான் அவங்களுக்கு எல்லாம் தகவல் சொல்லி அப்படியே அவங்களும் அந்த செல்வராஜை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க ஹாஸ்பிட்டல் எதுவுமே கூட்டிட்டு போகலங்க. ஏன்னா இந்த செல்வராஜ் அப்படின்றவருக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, இவங்களோட பிள்ளைங்களும் இவங்களோட கிடையாது, இவங்களோட மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ ரிலேட்டிவ் மட்டும் எவ்வளவு நாளைக்கு பார்க்க முடியும், இவனை இங்கே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகவே இல்லை. ஆனா சாப்பாடு மட்டும் அப்பப்போ ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருந்து ஒரு நேரம் சாப்பாடு மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருவாங்க. இவராவே அப்படியே தடுமாறி ரொம்பவே முடியாத எழுந்து அப்படியே இவரோட கை ஒரு பக்கம் கை வேலை செய்யாது இல்லையா, இன்னொரு கை மூலியமா அப்படியே சாப்பிட்டுக்குவாருங்க. பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட யாரையாவது தெருவுல போறவங்கள அப்படியே ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க போவாங்க. இப்படியே ஒரு வாரம் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காருங்க இந்த செல்வராஜ். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம இனிமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு வருவாங்களா அந்த ரிலேட்டிவ்ல என்னை ஏதாவது பண்ணிருங்க, இல்லை அப்படின்னா ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரி சைகையிலே கேட்டிருக்காருங்க. ஆனா அவங்களும் இந்த பாவம் எங்களுக்கு வேண்டாம், நீ தான் உன்னோட மனைவி கொண்டுட்டு அந்த பாவத்துக்காக இந்த மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்க, உன்னை கொண்டுட்டு நாங்களும் அந்த பாவத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே சாப்பாடு கொடுக்குறோம், உன்னை பார்த்துக்கிறோம், இதுக்கு மேல நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. இவரும் அப்படியே மனசால நொந்து 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 நம்மளோட மனைவி போனதுக்கு அப்புறம் நமக்கு யாருமே இல்லையே அப்படின்றத அப்போதாங்க அவர் உணரவே ஆரம்பிச்சிருக்காரு. கூடவே நம்ம இந்த மாதிரி பயங்கரமா குடிச்சதுனாலதான் நம்மளோட குடும்பம் இந்த மாதிரி ரொம்பவே சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு அவர் அப்போதான் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் புரிஞ்சு என்ன பண்ண முடியும், இவரே அப்படியே ரொம்ப முடியாம தான் கடந்திருக்காரு. இவர் ரொம்பவே முடியாம கிடக்குறாரு அப்படின்ற தகவல் தெரிஞ்சு அந்த மாரியம்மாளோட பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, இந்த செல்வராஜோட பொண்ணுங்க, அவங்களும் அப்படியே பார்க்கறதுக்காக வராங்கங்க. அவங்களா கூட்டிட்டு வரலங்க, மாரியம்மாளோட அம்மா அப்பா 2 பேரும் தான் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, அதனால போயிட்டு பார்த்துட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்தும் அந்த பிள்ளைங்க அப்பா கூட அவங்க அப்பா பக்கம் நெருங்கி கூட போகலைங்க. இவர் எங்க அம்மாவை கொன்னவர் தானே அப்படின்றது மட்டும்தான் அந்த பொண்ணுங்களுக்கு மனசளவுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அதன் பிறகு இந்த மாரியம்மளோட அம்மா அப்பா இவங்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டுங்க 2 நாள் வரைக்கும் அந்த வீட்லயே அந்த பிள்ளைங்களையோட அப்படியே இருந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க. இந்த செல்வராஜா பார்த்துருந்துருக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாள் சரிப்பா நாங்க நாளைக்கு காலையில கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது நாள் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்கங்க. அன்னைக்கு நைட்டு இன்னுமே பயங்கரமான ஒரு நிகழ்வு. அன்னைக்கே நல்லாவே எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த செல்வராஜும் நல்லாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாருங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்கள்ல ஒரே ஒரு பொண்ணு, அந்த பெரிய பொண்ணு இருக்கு இல்லையா, அது மட்டும் எழுந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகுதுங்க. போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வரலான்னு வரும்போது அப்படியே இந்த செல்வராஜோட கட்டில் பக்கத்துல அந்த மாரியம்மாளோட ஆன்மா அப்படியே இந்த பொண்ணும் கண் கூட பார்த்துருக்குங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்தலான்னு இந்த பொண்ணும் நினைச்சாலும் அந்த பொண்ணுக்கும் ஒரு பயம், என்ன அம்மாவா இருந்தாலும் ஒரு ஆன்மா தானே, பேய் தானே. அப்படியே மெதுவா அந்த வாசப்படியில ஒரு படியா ஏறி இந்த பொண்ணு மேல வருதுங்க. அப்படியே அந்த மாரியம்மளோட ஆன்மா அப்படியே ஒரு படியா கீழே இறங்கி தெருவுல அப்படியே நடந்து போகுதுங்க. அப்படியே பக்கமாவே இந்த படியில இறங்கும் போது கண் கூடவே அப்படியே நேரில் பார்த்த அதே உருவம் மாதிரியே இறங்கி போறதை பார்த்துட்டு இந்த பொண்ணு அழுகவே ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த மாரியம்மளோட ஆன்மா வந்து தெருவுல இறங்கி நடந்து போகும்போது தான் இந்த பொண்ணால பேசவே முடியுது. அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே அந்த தெருவுல அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த ஆன்மா பின்னாடியே போயிடுச்சுங்க.
போனதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இருட்டான பகுதியில் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிச்சு. மறைஞ்ச இடத்துலயே அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்குங்க. அழுகிற அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்தவங்கலாம் ஓடி வந்துட்டு அப்படியே இந்த பொண்ணு என்னாச்சுன்னு சமாதானம் பண்ணி அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுகிட்ட நடந்த விஷயம்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஒண்ணுமில்லம்மா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி தண்ணியெல்லாம் குடிக்க வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்கங்க. அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்ன நோட் பண்றாங்கன்னா, அப்படியே இந்த செல்வராஜ் இவ்வளவு சத்தம் போட்டும் கண்ணு கூட முழிச்சு பார்க்கலங்க. என்ன அந்த கை கால் வராம இருந்தாலும் கண்ணு கூட முழிச்சு பார்க்கல. இவ்வளவு சத்தம் போட்டிருக்கா பொண்ணு, இப்படி அழுகுறாளே அப்படின்னு கூட, இவர் இவ்வளவு தூக்கம் தூங்குறாரே எந்திரிக்காம அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருக்காங்க. நினைச்சதுக்கு அப்புறம் இவன் இப்படிதானே, இவன் ஒரு கொடுமைக்காரன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கி அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்தவங்க ஒரு 7 மணிக்கெல்லாம் நம்ம ஊருக்கு கிளம்பலாம், ஸ்கூலுக்கு வேற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க அப்புறம் இவங்க எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கும்போது தான் இவங்க மறுபடியும் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னன்னா, இந்த செல்வராஜ் எந்திரிக்கவே இல்லைங்க, கண்ணு கூட முழிச்சு பார்க்கவே இல்லை. என்னடா இவர் இப்படியே படுத்துட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாரியம்மாள் இருக்காங்களே அவங்களோட அப்பா தாங்க போயிட்டு அப்படியே பக்கத்துல போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு எழுப்பலான்னு போகும்போது அப்படியே இவர் கையை பிடித்து ஒரு தட்டு தட்டிட்டு கையை நல்லா இறுக்கி பிடிச்சி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த செல்வராஜோட உடம்பு பயங்கரமா ஜில்லுன்னு இருந்திருக்கு. அப்பவே புரிஞ்சிட்டீங்க இந்த செல்வராஜ் இறந்துட்டாரு அப்படின்னு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அப்படியே அக்கம் பக்கம் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் தகவல் சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் அப்படியே தகவல் சொல்லி அவங்களும் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது இவர் இறந்து கிடக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், இவங்களுக்கு அந்த செல்வராஜுக்கு வந்து நல்லடக்கம் செய்யலாம், இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இறுதி சடங்கும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகும் அப்படியே இவங்க நைட்டு இவங்க தானே கூட படுத்திருந்தாங்க. இவங்க கிட்ட வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எந்த ஒரு சத்தமும் கூட இல்லை. அப்படியே காலையில நாங்க எந்திரிச்சு பாக்குறோம், ஊருக்கு கிளம்பலான்னு ரெடி ஆனதுக்கு அப்புறமா தான் நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா ஊருக்காரங்க பக்கத்துல உள்ளவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இது மாரியம்மாவோட பேயோட வேலையா தான் இருக்கும், கண்டிப்பா மாரியம்மா தான் இவனை வந்து கொன்றிருப்பா, இவன் பண்ணின கொடுமைக்கு இப்படிதான் அவன் சாகணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த பொண்ணுங்களும் ஒரு வாரம் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. அந்த செல்வராஜ் அப்படின்றவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவங்களோட ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் சாமி கும்பிடுறதுக்காக அந்த பொண்ணுங்க, அதுக்கப்புறம் மாரியம்மளோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது அந்த பெரிய பொண்ணுக்கு அந்த சந்தேகம் இருந்துட்டே தான் இங்க இருக்கு. என்ன சந்தேகம்னா, நம்மளோட அம்மாவோட ஆன்மா தான் கண்டிப்பா நம்ம அப்பாவை கொண்டிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இன்றளவும் அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணும் சரிங்க, அந்த தெருவில் உள்ளவங்களும் சரி, அந்த மாரியம்மாள் அப்படின்றவங்களோட அந்த ஆன்மாவை பார்த்ததாவே சொல்லவே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுங்க வந்து அவங்களோட பாட்டி வீட்டுல இருந்து அவங்களுக்கு கல்யாணமும் ஆகிடுச்சு, அவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே அந்த வீட்டை வந்து அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்களாம். ஆனா அந்த வீட்டுல குடி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த அசோக்கோட பாட்டி கிட்ட தெரிஞ்சு அசோக் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன அசோக்குக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு, இந்த நிகழ்வு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, குடிபோதை எப்படி வேணாலும் ஒரு குடும்பத்தை சீரழிக்கும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான ஸ்டோரிஸ் கேட்கணும்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியலான கோஸ்ட் ஸ்டோரிஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.